இந்த 25 வயசு கூட ஐக்கானாக வந்து ஒரு 25 பேர்த்த ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் மனசில் உதிச்சுது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காந்திய சிந்தனை கல்லூரி நாட்கள்லேருந்தே காந்தியை நிறைய படிச்சிருக்கிறேன், திருக்குறள் நிறைய படிச்சிருக்கிறேன். அதனால அந்த அறம்ங்கிறது உடம்புலையே அந்த பிளட்லேயே ஊறி போன ஒரு விஷயமா போச்சு. அதனால இதை செய்யறதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இது வரைக்கும் இல்லை. இன்னும் நிறைய செய்யணுங்கிறத எங்கள் கனவு. அதாவது அந்தந்த லெவல்ல எங்களுக்கு என்ன கேப்பபிளோ என்ன கெப்பாசிட்டியோ அதுவே சந்தோஷமா எடுத்துக்குவோம். அடுத்தவங்களை வந்து பார்த்து இது மாதிரி நம்மளுக்கு வேணும்னு நினைச்சோம்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது. நான் என்னை மட்டும்தான் பார்க்குறேன். நான் எப்போ அடுத்தவங்களை பார்க்குறேனோ அப்போ வந்து நான் நானாகவே இருக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு, அடுத்த வீட்டில் இருக்கிறது நமக்காகாது. 2 பேர்த்துக்குமே வந்து மற்றவர்களை பார்த்து இயங்கக்கூடிய வாய்ப்போ, அது பொருளாதாரத்திலையோ தொழிலையோ இல்லை எந்த விஷயத்திலையும் வந்து உடைகள் உடுத்துறதுலையோ ஆபரணங்கள்லையோ 2 பேர்த்துக்குமே அந்த சலனம் இல்லை. போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் அமைதியாக வழி நடத்திட்டு போகுது, எப்போவுமே சந்தோஷமா இருக்க வைக்கிறது. ஏன்னா லைஃப்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்றோம். இதுல பேதங்கள் எதுக்குன்னு எப்பவுமே நான் இறங்கி போயிடுவேன். யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அட்வைஸா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பா சட்டன கோவம் வந்துருது எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவங்களுக்கு புரிதல் இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், இந்த வாழ்க்கை கல்வி யாருமே சொல்லித் தரதில்லை. ஒரு பெண் தனக்குத்தானே கற்பனை பண்ணி அந்த கற்பனைகள் வலிமையானதும் அர்த்தமுள்ள செயல்களாகவும் மாறி வர்றதுக்கு பெண்கிட்ட தான் பெண் சக்தியே இருக்கு. வெளியிலேருந்து நானாக இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நீங்க உங்களை மாத்திக்காத வெளியிலேருந்து வந்து யாருமே மாத்திக்க முடியாதுங்க. எதிர்பாராம உதவி செய்கிறவங்கள தெய்வத்துக்கு நிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. 25 வருஷமாக கணவன் மனைவியா இணைந்து மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சக்தி தேவி நிறுவனத்தின் டாக்டர் PC துரைசாமி அவர்களும் டாக்டர் சாந்தி துரைசாமி அவர்களும் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க 2 பேரும்? வணக்கம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறோம். அண்ட் சாந்தி மேம், உங்ககிட்ட பேசியே ஆகணும். அவ்வளோ சிரிச்ச முகத்தோட இன்னைக்கு ஃபுல் டே இந்த 25 வருஷம் கடந்து இன்னைக்கு ஒரு விழா நடந்திருக்கு. அவ்வளோ சிரிச்ச முகத்தோட கடைசி நபர் போகிற வரைக்கும் வாழ்த்திட்டு விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பாசிட்டிவிட்டிக்கு முதல்ல என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அது ஜீன்லேயே வந்தது, நேச்சர். எங்கள் கொங்கு மண்ணுக்கே உண்டான அந்த பண்பு, பாரம்பரியம், பெரியவங்களோட பழக்க வழக்கங்கள் அது பின்பற்றி நடக்கிறதுனால முன்னேற எப்படி போகுதோ அப்படி தான் பின்னேற போகும்பாங்க. என்னுடைய அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் மாமனார் மாமியார் எல்லாமே வந்து மற்றவங்களுக்காக விருந்தோம்பல்லையும் சரி மற்றவங்களுடைய நலன்லையும் அக்கறை எடுத்திருந்ததுனால எனக்கும் வந்து பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி கொஞ்சம் கூட சின்ன தயக்கம் கூட இல்லை. ஏன்னா எங்காவது ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் தயக்கம் வரும். 2 வீடும் வந்து எனக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால என் இயல்பை நான் மாற்றிக்கணுங்கிறது எந்த இடத்துலையும் இல்லை. நான் நானாகவே இருக்கேன். அதுதான். PC துரைசாமி சார் 25 வருஷமா ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறத தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கீங்க. அது இட்ஸ் நாட் ஈஸி திங் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. கண்டிப்பாக சொல்லுங்கள், அந்த 25 வருஷம் ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த தருணம் எப்போதுலேருந்து ஆரம்பிச்சு? அப்போ வந்து 2002 இந்த அறக்கட்டளை முறையாக தொடங்கப்பட்டு இன்ன வரைக்கும் வெள்ளி விழாவை எட்டி இருக்குது. 25 வருஷம் முன்னாடி தொழில் சின்ன அளவில் நடந்தது. அப்போ சில லட்சங்களில் எங்களுடைய அறப்பணிகள் நடந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இது 10 கோடி ரூபாய் ஆண்டுக்கு அப்படிங்கிற அளவுக்கு விரிவடைந்து இருக்குது. காலத்தின் முன்னேற்றம்னு தான் சொல்ல முடியும். இந்த செய்யணுங்கிற ஒரு ஆர்வம், இந்த ஃபயர் எங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டு இருந்ததுனால நாங்கள் இதை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்குறோம். எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காந்திய சிந்தனை கல்லூரி நாட்கள்லேருந்தே காந்தியை நிறைய படிச்சிருக்கிறேன், திருக்குறள் நிறைய படிச்சிருக்கிறேன். அதனால் அந்த அறம்ங்கிறது உடம்புலையே அந்த பிளட்லேயே ஊறி போன ஒரு விஷயமா போச்சு. அதனால் இதை செய்யறதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இது வரைக்கும் இல்லை. இன்னும் நிறைய செய்யணுங்கிறத எங்கள் கனவு. அண்ட் வெள்ளி விழா அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு அவ்வளோ பேர், அவ்வளோ விஐபிஸ் வந்து விஷஸ் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ பேர் அவார்ட் கொடுத்துருந்தீங்க, 25 பேரை செலக்ட் பண்ணி அவார்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தருணத்தை பற்றி பேசிடலாம். ஏன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அவ்வளோ பேர் மோட்டிவேட்டடாக போனாங்க. இல்லை ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. எல்லாரும் 25 பேருக்கு சரி சமமாக கொடுத்த அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி ப்ளீஸ். ஆமாம், வெள்ளி விழாங்கிறது 25 வருஷம். இந்த 25 வருஷம் கூட ஐக்கானாக வந்து ஒரு 25 பேர்த்த ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் மனசில் உதிச்சுது. ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக பணியாற்றி, ஒரே துறையில் இல்லாமல் வெவ்வேறு துறைகளில் இருந்து ஆளுமைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கெல்லாம்
விருது இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையில் 2 பேர், விவசாயத்துறையில் ஒருத்தர், அப்புறம் சுற்றுச்சூழல் ஒருத்தர், அது மாதிரி அமெரிக்க நாட்டிலேருந்து கூட ஒருத்தர் வந்து தமிழ் ஆர்வலர் அவர் கொஞ்சம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், அவரும் தமிழில் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிந்தனை செல்வர் அவார்டு பழனித்துறைக்கு கொடுத்தா, அவர் ஒரு வகையில் இந்த பஞ்சாயத்து இது பற்றியெல்லாம் ரொம்ப நிறையா அதை பற்றி பேசி எழுதிட்டெல்லாம் வர்றாரு. அந்த மாதிரி அவருக்கு பாதுகாப்பு துறையிலேருந்து 2 பெண் மருத்துவர்கள் 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்குறோம். கல்லூரி நடத்தி கல்வியை சேவையாக நடத்துகிற 2 பேர் வந்துருக்குறாங்க. சவிதா யூனிவர்சிட்டி, சத்யபாமா யூனிவர்சிட்டி, இவங்கெல்லாம் கல்வியை ஒரு அறமாக செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களையும் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறோம். மருத்துவர் ஒருத்தரை கோயம்புத்தூர்லேருந்து ராஜசேகரன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சிறுதுளிங்கிற அமைப்பை நல்லா நடத்தி கோயம்புத்தூரையே மாற்றி இருக்கிறாங்க. அந்த வனிதா மோகன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்படி பார்த்திங்கன்னா அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் 2 பேர், ஐஏஎஸ் ஒருத்தர் எழுதி வேலையில் இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஐஏஎஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்படி அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சங்கரராமன்னு ஒருத்தர், அவங்க 2 மாற்றுத்திறனாளிகள் தான் அந்த தென்காசி பக்கத்தில் அமர் சேவா சங்கம்னு நடத்தி பல மாற்றுத்திறனாளி வாழ்க்கையில் ஒளியேற்றிட்டு இருக்கிறாங்க. 100கணக்கான பேர் அங்கே பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி இதை ரொம்ப ஒரு சிறப்பாக செய்யணும்ட்டு கடந்த 1 மாத காலமாக கடுமையாக இதுக்காக உழைத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி அவர்கள் வருகைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் பண்ணி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி எந்த விதமான ஒரு சிறு தடங்களும் இல்லாமல் நல்ல முறையில் இறைவனர்களால் நல்லா நடந்திருக்கு. அதுக்கு இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். எல்லாம் எங்கள் மேலே நல்ல வெல்விஷர்ஸ் எல்லோரும் வந்து வாழ்த்துனாங்க. அரங்கம் நிறைந்த ஒரு கூட்டமாக சிறப்பாக நடந்தது. இல்லை, இன்னைக்கு நிகழ்வு வந்து கேட்டேங்க, ஐம்பெரும் விழான்னு சொல்லி எங்களது வந்து அதாவது கல்வி உதவித்தொகை, ஊக்கத்தொகை, சமூக சேவைக்கானது, மரம் நடுறக்கான இது 5 விஷயங்களுக்காக நாங்கள் வருஷம் ஐம்பெரும் விழான்னு வச்சு கடந்த 26 வருஷமாக செஞ்சுருக்கோம். இனி வரக்கூடிய வருஷம் 27வது வருஷம். இது 25 வருஷத்துக்கு திரும்பி பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி நடந்த நிகழ்வு. வருஷம் ஒருத்தரை மட்டும்தான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷங்களாக 16 வருஷங்களாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் இன்றைக்கி இருக்கிற எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆளுமைகள்ட்டும் ஒவ்வொரு திறமை, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பெரிய பொக்கிஷம் பதிஞ்சிருக்கு. இன்றைக்கி இவ்வளோ பேத்தையும் வந்து வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். அண்ட் அஃப்கோர்ஸ் மேம் உங்ககிட்ட கேட்கணும், அதாவது எப்பவுமே இந்த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் லேடி அப்படிங்க எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் அம்மா அப்படின்னு சொல்லி ஆசையாக அழைக்கவும் செய்கிறாங்க. ஸோ அந்த போல்ட்னஸ் எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? பிகாஸ் நீங்கள் எமோஷ்னலாக சக்தி மசாலாவோட கனெக்ட் ஆகிருப்பீங்கன்னு தெரியும். பட் அதை தாண்டி பீப்புள் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த போல்ட்னஸாக இருக்கட்டும், வி கெட் டு லேர்ன் அ லாட் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி போல்ட்னஸ்ங்கிறத விட நமக்கு என்ன எண்ணங்கள் தோணுது, அந்த எண்ணங்கள் சரியானதா, அந்த எண்ணங்கள் சரியாக இருந்ததுன்னா அதை செயல்படுத்துறதுக்கு நான் தயங்குறதில்லை. யாரையும் காயப்படுத்துறக்கோ குற்றம் சொல்வதற்கோ நான் விரும்புகிறதில்லம்மா. ஏன்னா எண்ணம் வந்து வலிமையானதாக இருந்தால் அது செயலாக மாற்றணுங்கிறதுக்காக என் எண்ணத்தை எப்பவும் வலிமையான எண்ணமாக வச்சுருப்பேன். அதை செயல்படுத்துறதுல தவறு இருந்தால் ஏற்றுக்குவேன், தவறு இல்லைன்னா அதை இன்னொரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போய் அதை செஞ்சு முடிப்பேன். இது என்னோடய பழக்கம். அது உங்கள் பார்வையில் போல்ட்னஸ்ஸாக தெரியுது. இவ்வளோதான். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்காக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. முதல்ல தம்பதியராக இதை ஆரம்பிக்கிற அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசிடலாம். அதாவதுமா ஒரே ஒரு விஷயந்தான், நான் பெரியவ எனக்கு எல்லாம் தெரியுங்கிற இருமாப்போ, நான் சொல்கிறத நீ கேட்கணுங்கிற ஒரு அதிகாரமோ 2 பேர்த்திட்டையுமே இல்லை. அதாவது வந்து நான் சொல்கிறதில்ல ஏதாவது கருத்துக்கள் வந்து இல்லை மாற்றலாம் அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருப்பேன். நான் சொல்கிறது எதாக இருந்தாலுமே இல்லை இப்படி செய்கிறது பரவாயில்ல அப்படின்னா செய்யின்னு சொல்லக்கூடிய, செய்மா அப்படின்னு சொல்லக்கூடியதை
அந்த வார்த்தையை அவர் வச்சிருக்காரு. இதுதான் கருத்து வேறுபாடு இல்லாத நாங்கள் போயிட்டுருக்கு. எங்களை பொறுத்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்மா. ஒரு மனிதனை புரிஞ்சுக்கிட்டா மாற்று கருத்தே வராது. ஏன்னா பெரியவங்களா நினச்சி நடந்த திருமணம் இது. அவ்வளோதாம்மா. இப்போ மாதிரி வந்து பொண்ணுங்க செலக்ட் பண்ணுற மாதிரியோ பையங்க செலக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை. இது வந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை பெரியவங்கனால. அவ்வளோதான். ஆஹா, அழகான லவ் ஸ்டோரி அப்படி ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க மேம் அப்படி சொல்லலாம். அஃப்கோர்ஸ் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், மேம் கிட்ட பிடிச்ச ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் குவாலிட்டினா என்ன? நீங்கள் பார்த்து வியர்ந்த குவாலிட்டி சாந்தி மேம்கிட்ட அப்படின்னா என்ன சொல்வீங்க? அவங்க வந்து பெரிய ஒர்க்கஹாலிக். எந்த வேலை எடுத்தாலும் அதை முடிக்காமல் தூங்க மாட்டாங்க. நைட்டு 1 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி. அது மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கே பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாதமாக தினம் 11 மணி வரைக்கும் நைட்டு ஆஃபீஸ் டீமோட எல்லாத்தையும் வேலை வாங்கி கடுமையாக அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும். உங்களுக்கு இவ்வளோ பெரிய 25 ஆளுமைகளை நம்ம வரவழைக்கிறது, அவங்கள தங்க வைக்கிறது, அவங்களுக்கு பயண ஏற்பாடுகள் பண்ணுறது, டிக்கெட் போடுறது, இது மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பேசி தொடர்ந்து அவங்கள ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாத்திட்டையும் பேசி 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 அந்த ஒரு நிகழ்ச்சியே இன்றைக்கி ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து எந்த விதமான ஒரு பிசுறும் இல்லாமல் நடத்தி இருக்கிறோம்னா அது அவங்களுடைய உழைப்பு அதில் 99% இருக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா சார். தட் இஸ் சோ கியூட். ஒரு டர்மரிக் பவுடர் வித்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிராண்ட் வச்சிருக்கிறது இல்லாமல் 50 வருஷமாக அதை ஆண்டுட்டு இருக்கிறது இல்லாமல் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு நிறைய பேருக்கு உதவிட்டு இருக்காரு. பட் நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவர்கிட்ட இருக்க குவாலிட்டி இல்லை லீடர்ஷிப் குவாலிட்டி என்னவாக இருக்குன்னு சொல்லுவீங்க? எனக்கு அறியா பருவம், அவருக்கு அறிஞ்ச பருவம் கல்யாணத்தப்ப. ஆமாம், எனக்கு ஒன்றுமே தெரியாது. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நான் தனியாக வீட்டில் தம்பி பள்ளிக்கு போயிடுவார், அம்மா அப்பா சின்ன ஹோட்டல் கடை அங்கே போயிடுவாங்க. நான் தனியாக ஒரு பெரிய வீட்டில் தனி காம்பவுண்டு தனி வீடு இருப்பேன். ஆனால் பட் ஏதோ ஒரு வேலையில் என்னை ஈடுபடு. என்னுடைய ஹாபி அப்படிங்கிறது வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது தான் என்னோடய சேஞ்சு. அந்த மைண்ட் ரிலாக்ஸ் வேணும்னு நினச்சா கூட ஒரு வேலையை தொடர்ந்து செய்வேன். அதுலேருந்து ஏதாவது ஒரு பிரேக் வேணும்னா இன்னொரு வேலையில் போயிடுவேன். மேம் சார் கரெக்டாக தான் சொன்னார் ஒர்க்கஹாலிக் அப்படின்னு. இல்லைங்க, ஒர்க்கஹாலிக்காக இருந்தாலும் குடும்பம், உறவினர்கள், தொழில், ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டி எல்லாத்துக்கும் என் லைஃப்பில் இடம் உண்டு. எல்லா நாள்லையும் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. படிப்பு, எனக்கு பிடிச்ச படிப்பு, பாட்டு எல்லாத்துக்கும் இடம் உண்டு. குழந்தைங்களோட நேரம் செலவு பண்ணுறது, பேர குழந்தைகள், உறவுகள், நட்புகள், தொழில் சார்ந்த அவங்களோட பழகிறதுக்கான நேரம் எல்லாத்துக்கும் வந்து நேரத்தை வந்து ஒதுக்க கற்றுருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்லினாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னை நானே டெய்லி செதுக்கிக்குவேன். பட் 2 பேருமே ஃப்ரீ டைம்லாம் இருக்குமா? ஆனால் உங்கள் 2 பேருக்குமே இவ்வளோ விஷயங்கள் பண்ணி நாமளா பார்த்து எடுத்துக்கிறது தான் ஃப்ரீ டைமு. எனக்கு ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது நான் தான் சொன்னேன். ஃப்ரீ டைம்னா ஒரு வேலையில் இன்னொரு வேலைக்கு போகிறது. இதுதான் என்னுடையது. ஒர்க்காலிக்குன்னு சொல்கிறத விட எனக்கு சோம்பேறியாக இருக்க பிடிக்காது. அதுக்காக தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட மாட்டேன். என்னுடைய ரொட்டீன் அப்படிங்கிறது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னுடைய முன்னேற்றத்துக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் தேவையான விஷயத்தை செய்கிறது. 2 பேரும் சேர்ந்து ஆனால் ட்ராவல் பண்ணுறது உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய இடங்களுக்கு போயிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது க்யூட் மெமரி எங்களுக்காக, ஏன்னா நம்ம ஃபுல்லாக பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம், உங்கள் 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி. ட்ராவல்னு எடுத்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப எளிமையான எங்கள் வாழ்க்கை பயணம் தொடங்கினப்போ சைக்கிளில் போவோம். சைக்கிளில் பயணங்கள் இருக்கும். பக்கத்து ஊருக்கு, ஏதாவது கிராமத்துக்கு, ஏதாவது விசேஷம், விருந்துக்கள் இப்படியெல்லாம் இருந்தது. சுற்றுலாலாம் எங்களுக்கு தெரியாது. நான் திருமணத்துக்கு முன்னாடியாவது அவர் வந்து பள்ளியில் படிக்கும்போது கூட்டிகிட்டு போன சுற்றுலாக்கள் தான் அவருக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் உறவுகள் வீட்டுக்கு போகிறது அவருக்கு தெரியும். சின்னம்மா, பெரியம்மா, அத்தை வீடு அப்படி போனது தான் உறவுகள் வீடு. எனக்கும் அதே மாதிரி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் போகும்போது முதல் போனது பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் போனோம். ஒரு நாள் 2 பேரும் பஸ்ஸில் ஏறி கிளம்பி போய், அவ்வளோதான் எங்களால் முடியும். அப்படி கிளம்பி போய் ஒரு நாள் புறா கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சு ஹோட்டலில் சாப்பிட வச்சு ஒரு நாள் வந்தோம். அந்த மாதிரி குற்றாலம் கூட்டிகிட்டு போவார். நைட் பஸ் ஏறுனா காலையில் குற்றாலம், சாதாரண ஒரு லாட்ஜில் ரூம் போடுவோம். 2 பேரும் ஒரு 2 நாள் அங்கே இருந்துட்டு வந்திருப்போம். அதே போல் 500 ரூபா வருஷம் வேண்டி ஒரு பணம் எடுத்து வைப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஜீவா பஸ் தான் அப்போ வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு.
நைட் ஏறினா காலையில் திருப்பதி போவோம். திருப்பதி போய் சாமி கும்பிட்டு அன்னைக்கு நைட்டே இந்த பஸ் கிளம்புறதில்ல, பஸ்ஸுக்கான தொகை பூரா மீதி போக உண்டியில் போட்டு வருவோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமூக அமைப்புகளில் நாங்கள் வந்து ஜேசிஸில் சேர்ந்தோம். 1986. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நட்பு, அவங்களோட ட்ராவல் கிளாஸ், இதெல்லாமே தொழிலுக்காக நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் கருத்தரங்குகள், மற்றது மீட்டிங் எல்லாம் கூட்டு போங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து உறவுகளோட போனது. அதாவது அந்தந்த லெவலில் எங்களுக்கு என்ன கேப்பபிளோ, என்ன கெப்பாசிட்டியோ அதுவே சந்தோஷமாக எடுத்துக்குவோம். அடுத்தவங்களை வந்து பார்த்து இது மாதிரி நம்மளுக்கு வேணும்னு நினச்சோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எப்போவுமே சிரிச்சிருக்கேன்னா, நான் என்னை மட்டும்தான் பார்க்குறேன். நான் எப்போ அடுத்தவங்களை பார்க்குறேனோ அப்போ வந்து நான் நானாகவே இருக்க மாட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு, அடுத்த வீட்டில் இருக்கிறது நமக்காகாது. அதனால் வந்து 2 பேர்த்துக்குமே வந்து மற்றவர்களை பார்த்து இயங்கக்கூடிய வாய்ப்போ, அது பொருளாதாரத்திலையோ தொழிலையோ இல்லை எந்த விஷயத்துலேயும் வந்து உடைகள் உடுத்துறதுலையோ ஆபரணங்கள்லையோ 2 பேர்த்துக்குமே அந்த சலனம் இல்லை. நமக்கு உள்ளது போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் எங்களை வந்து அமைதியாக வழி நடத்திட்டு போகுது, எப்போவுமே சந்தோஷமாக இருக்க வைக்குது. அப்படின்னு அதுக்காக வந்து வருத்தமே இல்லாதையெல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. ஆணுக்கு கோபம் வரத்தான் செய்யும், பொண்ணுக்கும் சில சமயம் கோபம் வரும். ஆனால் என்னோட பழக்கம் வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த பழக்கம். எங்கள் அம்மா பேசாத அப்பா பேச்சுக்கு மேலே மறு பேச்சு பார்த்ததில்லை. எங்கள் மாமியாரும் வந்து மாமனார் பேச்சுக்கு மேலே பேசி பார்த்ததில்லை. அதனால் எனக்கும் அந்த ஹேபிட் இல்லை. ஸ்ட்ராங்காக பேசணுன்னொழியே வந்து வேறு மாதிரியெல்லாம் பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன். சண்டை போட்டாலும் அதே வீடு தான், சமாதானமாக இருந்தாலும் அதே வீடு தான். சண்டை போட்டு மூடை கெடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை இழுத்துக்கிட்டு பேசாத அந்த மாதிரி இருக்கிறது வந்து அவருக்கு அப்படி ஆனால் கூட நான் அடுத்த 5வது நிமிஷம் சமாதானம் பண்ணிடுவேன். ஏன்னா லைஃப்பில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்னு வாழ்கிறோம். இதில் பேதங்கள் எதுக்குன்னு எப்பவுமே நான் இறங்கி போயிடுவேன். ஆஹா, இது ஆக்சுவலி இப்போ யங்ஸ்டர்ஸுக்குலாம் ஒரு அட்வைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பாக சட்டுன்னு கோவம் வந்துடுது எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவங்களுக்கு புரிதல் இல்லை. இப்போ நான் எப்படி பெரியவங்களை பார்த்து வளர்ந்தேன்னு சொல்கிறேன், பெரியவங்களோட வாழ்ந்தேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு பெரியவங்கன்னாவே என்னன்னு தெரியாது. கூட்டு குடும்பங்கிறது இல்லை, பெரியவங்களோட பழகக்கூடிய வாய்ப்பே இல்லை. யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய சொல்லித்தராங்க குழந்தைங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், இந்த வாழ்க்கை கல்வி யாருமே சொல்லித்தரதில்லை. இன்றைக்கி இருக்கிற கேப் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ஏன் வந்து இன்றைக்கி அவங்கள இப்படி நிறையா மாற்றங்கள் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நாங்கள்லாம் பெரியவங்ககிட்ட கற்றுக்கிட்டது, லேர்ன் பண்ணது அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் வந்து கூட்டு குடும்பமாக இல்லாத, அட்லீஸ்ட் தொழில் நிமித்தமாக இருக்கலாம். அது வந்து ஒரு குடும்ப ஒற்றுமைங்கிறது இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பையனுங்களுக்கோ அது பலம்னு புரியறதில்ல. அந்த குடும்ப ஒற்றுமை இல்லை, தனித்தனி குடும்பங்களாக மாறும்போது, சூழ்நிலைகள்னாலும் மாறும்போது அது பலவீனமாயிருதுன்னு புரியறதில்ல. சின்ன வயசில் குழந்தைங்க இருக்கும்போது தெரியாது. அது வளர்ந்து வாலிபத்துக்கு வந்து நிற்கும்போது குழந்தைங்களோட நடவடிக்கையில் அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு காரணம் பெற்றோர் அப்படிங்கிறத பெற்றோர் ஏற்றுக்கூடிய பக்குவம் வரணும். ஏன்னா மேம் நடுவில் சொல்லியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதில் எனக்கு ரொம்ப யூனிக்காக பட்டது ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதை சேரிட்டபிளாக மாற்றுறது, அந்த மைண்ட் செட் இருக்கிறது அதை விட சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அதை எடுத்து பண்ணணுன்ற அந்த தருணம் எங்கேருந்து வந்தது, அதை இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கள் பொண்ணு வந்து நடக்கக்கூடிய ஸ்டேஜில் நல்லாது, அது லேட்டாக வரும்போது அதுக்கான பயிற்சிகளும் அதுக்கான உபகரணங்கள், பயிற்சிகள், மருத்துவர்கள் தேடும்போது கிடைச்ச அனுபவங்கள்னால நாங்கள் வந்து இந்த மருத்துவத்திற்காக இதுக்காக போய் எவ்வளவோ மாநிலங்கள்லேயும் மற்ற வந்து வெவ்வேறு மாதிரி மருத்துவத்திலையும் நாங்கள் ரொம்ப வந்து தேடி இருக்கோம். இந்த மாதிரி மறுபடியும் அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது ஒரு அப்படிங்கிற எண்ணத்தில் என் பொண்ணு மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி மருத்துவ சேவைகள் கிடைக்கணும் அப்படிங்கிற இதில் தான் அந்த சக்தி தேவி ஹாஸ்பிட்டல், அந்த ட்ரஸ்ட்டு, இதெல்லாமே ஆரம்பித்தோம். ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து முதல் செஞ்சது கல்வி பணி. எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி 2002 நம்ம சிபிஐ முன்னாள் சிபிஐ டைரக்டர் கார்த்திகேயன் அண்ணா, கேஎம்சிஹெச் பழனிசாமி அண்ணா எல்லாம் வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பித்து கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல், ஃபிசியோதெரப்பி சென்ட்ரு, அப்புறம் ஸ்கூலு, இதெல்லாம் 2002 ஆரம்பித்தோம். ஆமாங்க. மெயின் வந்து உடல் சரியில்லாத, நடக்க முடியாதவங்களுக்கு இந்த பயிற்சிகள் செய்யணுங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் அது.
எங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது அதில் தான், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதுக்கு என் பொண்ணு தான் ஒரு சீடு, அவள் தான் அதுக்கு காரணம். இறைவன் வந்து ஒரு கருவியாக எங்களுக்கு அவங்ககிட்டருந்து கொண்டு வந்து சேர்த்தி அவங்ககிட்டருந்து எங்களை செயல்பட வைக்கிறாரு. சார் உங்ககிட்ட கேட்கணும், அம்மா நடுவில் சொன்ன மாதிரி மரம் வளர்ப்பது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லலாம். மரம் எல்லாரும் வளருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி அதை அழகாக வளர்த்து அதை சர்வைவிங் மோடு கொண்டு போய் ஒரு மரமாக மாற்றுறது மற்றவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அட்வைஸ் எல்லாரும் கொடுத்துருவாங்க, பட் அதை சர்வைவ் பண்ண வைக்கிறது ஒரு மரத்தை அப்படின்றது இட்ஸ் a டிஃபிகல்ட் டாஸ்க் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் க்ரீன் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். சின்ன வயசுலேருந்தே இந்த பூச்செடிகள் எங்கேயாவது முளைச்சிருந்துன்னா குப்பையிலெல்லாம் முளைக்கும். இந்த தலைக்கு வைக்கிற பூவை குப்பையில் போடுவாங்க. அப்போ அதிலிருந்து பார்த்திங்கன்னா பூச்செடியெல்லாம் முளைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நட்டு வீட்லேயே அது ரவுண்டாக ஒரு சின்ன பாத்தி போட்டு டெய்லி தண்ணி ஊற்றி அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வளர்கிறத டெய்லி கண்ணில் பார்த்து ஒரு செடியாக மாறிடும். இப்போ அதிலிருந்து பூக்கள் வரும். மொட்டு வச்சு அந்த பூ விரியும் போது இருக்கிற சந்தோஷம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இயற்கையோடு நாம் வந்து ஒன்றி வளர்ந்ததுனால அந்த பசுமை செடி மரம் இதெல்லாம் ஒரு ஆர்வம். அதே மாதிரி பள்ளியில் படிக்கும்போதும் இதே மாதிரி நம்ம செடியெல்லாம் வைப்போம். அப்போ வந்து ஒரு மனசில் ஒரு ஸ்பார்க்கு, நம்ம இடத்துல வச்ச மாதிரி எல்லா பக்கம் வச்சா இன்னும் பசுமை வரும், பூமி பசுமையாகும், மழை பெய்யும் அப்படிங்கிறது அவேர்னஸ்ஸு அப்போவே மனசுக்குள்ளே இருந்தது. மரம் வச்சா தான் மழை பெய்யும், இல்லைன்னா பெய்யாது. அப்போ என்ன பண்ணால் சுற்றி இருக்கிற ரோடுகள் எல்லாம் கொஞ்சம் வச்சு ஒரு டிராக்டரை வச்சு தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 1000 மரங்களை நாங்களே வளர்த்தி இது பண்ணோம். அப்போ தான் ஒரு யோசனை, நாம் மட்டும் வளர்த்துனா ஒரு 1000 மரம் தான் நம்மளால் முடியும். எல்லோரும் வளர்த்துனா இது வந்து பெரிய அளவில் லட்சக்கணக்கான மரங்கள் வளரும் அப்படின்ட்டு ஒரு சின்ன நர்சரியை போட்டு வருஷம் ஒரு 10,000 மரம் அளவுக்கு எல்லாம் விளம்பரம் பண்ணி பேப்பரில் எல்லாம் மரம் வளர்த்துறவங்களுக்கு இலவசமாக நாங்கள் மரக்கன்றுகள் கொடுக்குறோன்ட்டு ஒரு விளம்பரத்தை பண்ணோம். நிறையா பள்ளிகள், கல்லூரிகள், சமூக சேவை அமைப்புகள், பஞ்சாயத்து அமைப்புகள் இப்படி எல்லாம் வந்து எங்கிட்ட மரம் வாங்கிட்டு போய் வச்சாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம். யாரெல்லாம் செடிகளை நல்ல முறையில் வளர்த்து ஒரு 90% குறையாமல் அதெல்லாம் கொண்டு வராங்களோ வருடந்தோறும் அதுக்கு ஒரு அவார்டு, வெள்ளி மெடல், தங்க மெடல் இப்படிங்கிறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வருடந்தோறும் அந்த நாங்கள் நடத்துகிற அறக்கட்டளை நிகழ்ச்சியில் அதை வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஊக்குவித்தோம். அப்போ பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயும் இது மாதிரி அமைப்புகள் தோன்ற ஆரம்பிச்சு. அப்போ நிறையா மரக்கன்று சராசரியாக வருஷத்துக்கு 10,000 மரக்கன்றுகள் சர்வசாதாரணமாக போச்சு. அப்போ நாம் நினச்சது சரியாக போச்சு. நாம் மட்டும் வளர்த்துனா வருஷம் ஒரு 500 மரம் 1000 மரத்துக்கு மேலே வைக்க முடியும். இது மாதிரி 10,000 மரங்கள் போச்சு. அப்புறம் இது இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணுன்னா தமிழ்நாடு பூரா கொண்டு வரணும். 92 ஒரு விளம்பரம் ஒன்று எடுத்தோம். மரம்தான் மலைக்கு ஆதாரம், மழைநீர் சேமிப்பே குடிநீருக்கு ஆதாரம், ஏரி கண்மாய் குளங்களை தூர்வாரி காப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு வீடுகள் தோறும் மழைநீரை சேமிப்போம்னு ஒரு விளம்பரம். இப்போ இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்க அரசு பெரிய அளவில் இதை முன்னெடுத்தாங்க. மழைநீர் சேமிப்பை கட்டாயமாக்குனாங்க. வீடுகள் தோறும் அலுவலகங்கள், கட்டடங்கள் எல்லாம் எங்கேயா இருந்தாலும் கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா குடிநீரை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லா பில்டிங்லேயும் போட்டாங்க. புதுசாக எந்த கட்டடம் கட்டினாலும் அது போட்டால் தான் பிளான் அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்புறம் ஏரி குளம் எல்லாம் அந்த ஓடைகள் எல்லாம் தடுப்பணை கட்டினாங்க. 1200 கோடி அப்போ 92 அதுக்கு பட்ஜெட், பெரிய தொகை அது. அதனால் நம்ம சில லட்சங்கள் அப்போ விளம்பரம் கொடுத்தோம் டிவியில். நாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விளம்பரத்தை போட்டு விதைச்சதனுடைய இதை இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம பூமி நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம தலைமுறைகள் வந்து நல்லா இருக்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. பெரிய துரோகம் பண்ணிட்டு போகிறோம். நாம் வெறும் காசு பணத்தை சம்பாரித்து சொத்தை சேர்த்து வச்சுட்டு போனால் அடுத்த தலைமுறை அதை நிம்மதியாக நல்ல காற்று இருக்காது, நல்ல குடிநீர் இருக்காது, கஷ்டப்படுவாங்க. அதனால் இது தலையாய கடமை, நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்படிங்கிறது தான் இந்த மரம் வளர்ப்பு, மழைநீர் சேமிப்பு ரெண்டுமே
ஒன்றுக்கு லிங்க். அண்ட் அஃப்கோர்ஸ் மேம் ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஏன்னா விமன் நிறைய பேர் வந்து தடைகளை உடைத்து நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க கொடுக்குற ஊக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அவேர்னஸும் சரி ஒரு அட்வைஸ் ஆகும் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு விமன் ஆண்டர்பிரினருக்கு கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? ஊக்கம்ங்கிறது நமக்கு நாமே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கிட்டேருந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் என்ன ஆகணும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி சிறுதுளி வனிதா மோகன் வந்தால் அவங்ககிட்டருந்து அவங்க ஒரு தொழிலதிபராக இருந்து ஒரு சமூக சேவையிலேருந்து ஈடுபடுறாங்க. ஸோ அப்போ அவங்க செயல்பாடுகள் என்ன, அவங்க என்னவெல்லாம் பண்ணுறாங்க, நான் எங்கே இருக்கேன், நான் என்னை எப்படியெல்லாம் மாற்றிக்க முடியும். ஒரு மரியஜீனாங்கிறவங்க வந்து அவங்க அப்பா நடத்தின அவ்வளோ பெரிய கல்லூரி நிறுவனத்தை இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டிருக்காங்கன்னா அந்த அவங்களுடைய வில் பவரை, அவங்களுடைய பவரை எப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க, அது எப்படி வெளிப்பட்டது. இன்றைக்கி அவங்க அப்பா வச்சதை விட பல மடங்கு அதை வந்து பெரிய நிறுவனமாக வளர்த்திருக்காங்க. அப்போ அந்த பவருங்கிறது நீங்கள் நினைக்கிறது பெண்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு வெளியெல்லாம் தேவையே கிடையாது. நமக்குள்ளே தான் நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வரணும். அதுதான் சத்தியமான உண்மை. ஒவ்வொருத்தர்கிட்டருந்து நீங்கள் வந்து அவங்க வந்து சின்னதாக இருக்காங்களா பெருசாக இருக்காங்களா, பலம்ங்கிறது ஆன்ம பலம். நம்மகிட்ட இருக்கிற பலத்தை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது தான் பலம், வலிமை கிடையாது. ஒரு பெண் தனக்குத்தானே கற்பனை பண்ணி அந்த கற்பனைகள் வலிமையானதும் அர்த்தமுள்ள செயல்களாகவும் மாறி வர்றக்கு பெண்கிட்ட தான் பெண் சக்தியே இருக்குது. வெளியிலேருந்து நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களை மாற்றிக்காத வெளியிலேருந்து வந்து யாருமே மாற்றிக்க முடியாதுங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான உரையாக இருந்தது. எனக்கு நிறைய வாழ்க்கை லெசன்ஸ் கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வளரணும் வாழ்த்துக்கிறேன். நன்றிம்மா, நன்றி.